அனைத்து கட்சிகளுக்குமே தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக தனி பெரும்பான்மை அப்படின்றத இழந்துக்கிட்டு வர்றாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகள் ஆதரவே இல்லாமல், அந்த ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் எலெக்ஷனில் போட்டி போட்டு ஜெயிக்கிறது அப்படின்றது இந்த ஒரு காலகட்டத்தில் பாசிபிளே கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா, அதிமுக கட்சி பாஜகவோட கூட்டணி அமைச்சது மட்டும் இல்லாமல் டிவிகே கட்சியையும் கூட்டணியில் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வர்றது நம்ம அறிஞ்ச விஷயந்தான். அது போக பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கட்சிகள் அனைத்தையுமே கூட்டணியாக ஒருங்கிணைப்பதில் தீவிரம் காட்டிட்டு வர்றாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, திமுகவோட கூட்டணி வச்சுருக்கக்கூடிய பெரிய கட்சி தான் தேசிய கட்சி காங்கிரஸ். ஆனால் திமுக கூட்டணி வைக்கக்கூடிய மற்ற சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மாநில அளவிலான கட்சிகள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை, எப்போயுமே இந்த காங்கிரஸ் கட்சிக்கு தான் தேசிய கட்சின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இம்பார்ட்டன்ஸ் அங்கே தான் தர்றாங்க அப்படின்னு சொல்கிறதுனால, அதனால் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜயோட கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை டிஸ்கஷன் நடந்துட்டு வர்றதாகவும் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வருது. நம்ம இந்த டைம் டிஎம்கேவோட கூட்டணி வைக்க வேண்டாம், டிவிகேவோட போகலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு வர்றாங்களாம். இந்த ஒரு சிச்சுவேஷனில் இப்போ என்ன நடந்ததுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சட்டசபையில் என்ன ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னா, செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர் திறந்து விட்டீங்க, திறந்து விட்டதை ஏன்ட்ட நீங்கள் ஏன் சொல்லவே இல்லை, மக்கள் பிரதிநிதி நான், என்கிட்ட ஒரு வார்த்தையாக சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள்கிட்ட கடிஞ்சுக்கிட்டாராம். இது தொடர்பான ஒரு கேள்வியை சட்டசபையில் அவர் முன்வைக்க, இதுக்கு யார் பதில் சொல்லணும்? திமுக பொதுச்செயலாளர் தான், நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கார்ல துரைமுருகன் அவர்கள், அவர் தானே பதில் சொல்லணும். என்ன பதில் சொன்னார்னா, செல்வ பெருந்தகை போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இப்படி நடந்து கொண்டதற்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. இப்படி வருத்தம் தெரிவிக்கப்பட்ட ஒரு செயல் பார்த்தீங்கன்னா, அதை மட்டும் சொல்லாமல் வேற என்ன வார்த்தையை விட்டுவிட்டார் அப்படின்னா, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்ற வார்த்தையும் விட்டுவிட்டார். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆட்சியில் பங்கு வேணும், ஆட்சியில் பங்கு மட்டும் வேணாம், அப்புறம் அது போக அதிக தொகுதியும் வேணும், இப்போ இது ரெண்டுமே வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வலியுறுத்திட்டு வந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் துரைமுருகன் இப்படி ஒரு பேசின சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் மேலும் ஒரு புகைச்சலையும் விரிசலையும் ஏற்படுத்தி விட்டது. இந்த ஏற்படுத்துகிற நோக்கத்திலாம் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த கதை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த ஒரு கருத்து நிலவிட்டு வருது, ஓகேங்களா. அதனால் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளை அதிக சார்ந்திருக்கக்கூடிய கட்சி பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட திமுக தான் அதிகமாக சார்ந்திருக்கும் எப்பயுமே, ஒவ்வொரு எலெக்ஷனுக்குமே. அந்த திமுக தலைமைக்கு இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது, அதாவது ஒரு பயத்தை காட்டிடுச்சு இந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வேல்யூ பண்ணுறாங்க.